தானத்துக்கு எடுத்து கொடுக்கப்பட்ட வசனம் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண. தியானம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தியானிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்னொரு வசனம் சொல்லப்படுகிறது. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு நம்ம கதை புக்கை படிக்கலாம், எவ்வளோ புக்குகளை நம்ம படித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த வேதாமத்தை படிக்க படிக்க கர்த்தர் நம்ம மத்தியில் அவர் அசைவாடுகிறவராக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளையா இருக்கிற நீங்களும் நானும் அதிகமாய் தியானிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். யோசுவாவின் புஸ்தகம் 1:8 சொல்லப்படுகிறது, இந்த நியாய பிரமாணம் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. நம் வாயை விட்டு அது பிரியவே கூடாது. இன்னைக்கு ஒரு ஸ்டோரியை நான் சொல்லுகிறேன், கேட்போமா? ஒரு தாத்தா இருந்தாரு. அவங்க பேரண்ட்ட சொல்லிட்டே இருப்பார், பைபிள் படி அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அந்த பையன் அவங்க தாத்தா பார்த்து கேட்டா, தாத்தா சும்மா இந்த பைபிள் படிக்க சொல்றீங்க, இந்த பைபிள் உங்களுக்கு என்ன மாத்துச்சுன்னு கேட்டானா. அப்போ அவங்க தாத்தா என்ன பண்ணுவோம், அழுக்கு தண்ணி பாட்டிலில் அவன் கையில் கொடுத்து தண்ணி பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னார். அவன் போய் தண்ணி பிடிச்சிட்டு வரும்போது தண்ணி என்ன ஆச்சு அப்படின்னா ஓட்டை ஆச்சு. அந்த பாட்டில் ஓட்டையாக இருக்குது. இவன் பிடிச்சிட்டு வரான். தண்ணி என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அது லீக் ஆகிட்டே இருக்க தண்ணியில். ஆனால் ஆல்ரெடி அது அழுக்காக இருக்குது அந்த பாட்டில். அவன் சொல்கிறான், தாத்தா இந்த தண்ணி பாட்டில் ஆல்ரெடி என்னவா இருக்குது, ஓட்டையாக இருக்குது, நீங்கள் தண்ணி பிடிச்ச சொல்கிறீங்க, பாருங்கள் எவ்வளோ லீக் ஆகிட்டே போகுது பாருங்கள் அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த தாத்தா கேட்டார், நான் உன்னை ஃபஸ்ட்டு தண்ணி பிடிச்ச சொல்லும்போது தண்ணி பாட்டில் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டார். அவன் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். அப்போ அவர் சொன்னாரா, அதே போல தான் வேதாகமும் அதே போல தான் நாம் படிக்க நம் இறுதியமாக இருக்கிற அந்த தேவையில்லாத அழுக்குகளை அவர் மாற்றுகிறவராய் படிக்க நம்மளை பியூராக மாற்றுவார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். அந்த சின்ன பையன் ரொம்ப ஆச்சரியமாக கவனித்தானா. இப்போ இந்த தண்ணி பாட்டில் கிளியராக இருக்குது, அழுக்காகவே இல்லை அந்த தண்ணி பாட்டில். அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு சின்ன பாட்டிலில் ஒரு தண்ணியில் அவ்வளோ இது இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வேதத்தை தியானிக்க அவர் நம்ம மத்தியில் அசைவாடுகிறவராக இருக்கிறார். நம்ம கிட்ட இருக்க குறைகளை வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். இன்னொரு வசனத்தை பார்ப்போமா? சங்கீதக்காரர் 77ஆம் சங்கீதம் 11-12 நாம் பார்த்தோமானால், கர்த்தருடைய செயலை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்தின் அதிசயங்களை நினைவு கூறுவேன், உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை எல்லாம் நான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்ம வசனத்தை இன்னும் அதிகமாக நம்ம உட்கொள்ள அது நம் வாயை விட்டு அது பிரியாதிருக்கிறதாய் காணப்படுகிறது. இரவும் பகலும் அது வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவானா இருக்கிறான்னு ஆண்டவர் சொன்னது போல, இன்னைக்கு நம்ம வேதத்தை அதிகமாய் நம்ம தியானிக்க கர்த்தர் நம்மளோட இடைப்படுவாராக. ஆமென் சொல்லுவோமா?